ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Elzakitchen. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு முட்டை தொக்கு செய்யலாம். அதுக்கு முதல்ல பொடியாக வெட்டி வச்ச ஒரு 3 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்ந்து அரைச்ச பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை அரைச்சனால பச்சை வாசனை போகணும், அதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி முட்டையும் அந்த தக்காளி பேஸ்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப கெட்டி ஆகாமல் கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கும், சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி கலந்திங்கன்னா போதும், உடனே இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த முட்டையோட ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு இது சூப்பரான சைட் டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.